பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு. உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். வெற்றிக்கு உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட மிக முக்கியம் நேரம் தவறாமை. எவ்வளவு நாள் பழகி இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அவரவர் புத்தியை காண்பித்து விடுவர். முதுகில் குத்தும் பலரை விட முகத்துக்கு முன் சண்டை போடுபவர்கள் எவ்வளவோ மேலானவர்கள். உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாதே. உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக உங்களை ஒருவன் மதிக்கிறான் என்றால் அந்த மதிப்பு குப்பைக்கு சமமானது. உங்களிடம் ஒன்றுமே இல்லாத போது உங்களோடு உறவாடியவர்களே உங்கள் நிஜமான சொத்து. அடிப்பட்டவன் உன்னை திருப்பி அடிக்காவிட்டால் அவனிடம் எச்சரிக்கையாக இரு. ஏனெனில் அவன் மன்னிப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. சிலரோட இழப்பு சிலருக்கு லாபம், சிலரோட அழுகை சிலருக்கு சிரிப்பு, சிலரோட துன்பம் சிலருக்கு இன்பம், சிலரோட அவமானம் சிலருக்கு வெகுமானம். இதுதான் வாழ்க்கை. சிரித்து கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும். கோபத்தில் கூட இழக்காத நிதானமும் கொட்டாத வார்த்தைகளும் வருமுன் காக்கும் மருந்துகள். காலப்போக்கில் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை என்று. புழுவாய் இருந்தபோது வெறுத்து ஒதுக்கியவர்கள்தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சி ஆனதும் அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகிறார்கள். இன்று உன்னை அலட்சியம் செய்வோரை எண்ணி கலங்காதே. நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடிவரும். காசுதான் முக்கியம் என்று நினைப்பவரோடு உறவுதான் முக்கியம் என்று நினைப்பவர் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது. நம் சமூகத்தில் ஏன் என்று கேட்பவன் ஏமாளி, ஆம் என்று சொல்பவன் அறிவாளி. அன்பு வைப்பது, அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது, பொங்கி எழுவது, இவைகள் எல்லாமும் கூட ஒருவித அசௌகரியமான செயல்தான். ஒருவரின் ரகசியங்களை அவருக்கு எதிரான ஆயுதமாக உபயோகிப்பதுதான் மிகப்பெரிய கோழைத்தனம். மிருகங்கள் இன்னொரு ஜீவனை சிநேகித்துவிட்ட பிறகு மனிதர்களைப் போல் மறுபரிசீலனை பண்ணுவதில்லை. மறக்க முடியாத வலியை நம்மால் வெறுக்க முடியாத ஒருவரால் மட்டுமே தர முடியும். ஓடி ஓடி உழைத்த போது ஒட்டாத பணம் ஆடி அடங்கியவுடன் நெற்றியில் வந்து ஒட்டிக்கொள்கிறது. பெண்ணின் அழகு முகத்தில் இல்லை, அவள் காட்டும் அன்பிலும் நடத்தையிலும் உள்ளது. ஆணின் அழகு பணத்தில் இல்லை, அவன் பெண்ணுக்கு தரும் மரியாதையில் உள்ளது. முடிந்தவரை போராடுங்கள். வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்கச் செய்யும். ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை. கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. ஏமாற்றிவிட்டோம், சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். உங்களுக்கும் அந்த நிலைமை வரும். வாழ்க்கை ஒரு வட்டம். உனக்கு நேரம் சரியில்லை என்றால் முதலில் நீ யாரை உயிராக நினைக்கிறாயோ அவர்களைத்தான் உன்னுடன் இருந்து காலம் பறித்து கொள்ளும். அதுவே உனக்கு இழப்பாகும். நீங்கள் அமைதியாய் வாழ விரும்பினால் நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதீர்கள். முந்திக்கொண்ட முதல் செங்கல் கோவிலில் அடித்தளத்தில் நின்றுவிடும். காத்திருந்த கடைசி செங்கல் கலசம் தொடும். சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை. அன்புக்கும் அந்த ஆண்டவனுக்கும் மட்டுமே அடிபணிந்து போ. ஆணவம் பிடித்தவர்களிடமும் அதிகாரம் காட்டுபவரிடமும் ஒரு நாளும் அடிபணிந்து போகாதே. பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை. பணம் இருப்பவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாது. நற்குணங்களை தகுதியாக்கிக் கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நெல்லுங்கள். புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும், புரியாதவர்கள் விலகி செல்லட்டும். எதுவாகினும் நட்டம் நமக்கில்லை. நம்முடைய எண்ணம்தான் வாழ்க்கை. நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இன்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகிறீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும். வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்தப் போவதில்லை. எஞ்சியிருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், நாட்கள் என்பது நமக்கே தெரியாது. மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றால் மன்னிப்பவன் மாமனிதன். ஒருவருடைய வாய்ப்பேச்சை காட்டிலும்
அவரது மௌனம் அதிகமான கருத்துக்களை பிரதிபலிக்கும். மனிதன் தன்னைத்தானே ஆளக் கற்றுக்கொண்டால் வாழ்வில் உயர்வு அடைவது உறுதி. தெரிந்தே நீ செய்த தவறு, தெரியாமல் நீ செய்த நன்மை, இரண்டும் உன்னோடு கடைசி வரை வரும். ஒன்று அழிக்கும், ஒன்று காக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு இல்லை. முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதீர்கள். அதில் நேரம் வீணாகிறது. நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல். எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும். எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள், ஆனால் யார் வழியையும் பின்பற்றாதே. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். வெற்றி தானாகவே தேடி வரும். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை, உங்கள் கவலைகள் உள்பட. பக்குவம் வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நொந்துதான் ஆக வேண்டும். சம்மட்டியின் கடைசி அடியில் கல் உடைகிறது என்பதால் முதல் அடிகள் வீணானவை அல்ல. வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவுகளே. அன்பு வைத்தது முகமா முகமுடியா என்பது அறியும் வரை யாரிடத்திலும் அதிக நம்பிக்கை வைக்காதே. ஒரு பிரச்சனை தேய்பிரையில் தேய்ந்து கொண்டிருக்கும், மறு பிரச்சனை வளர்பிறையில் வளர்ந்து கொண்டிருக்கும். இதுதான் வாழ்க்கை. நீங்கள் யாரை நம்புவது என்பதில் கவனமாக இருங்கள். உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். விதிக்கப்பட்டது என்று எதுவும் இல்லை. நம் செயலால் விளைவிக்கப்பட்டவையே அனைத்தும். நீங்கள் யாரேனும் ஒருவரை பற்றி நினைக்கும் போது ஒருவித மகிழ்ச்சி ஏற்படுகிறதெனில் அவர்களை எக்காரணம் கொண்டும் இழந்து விடாதீர்கள். நம் மதிப்பு பிறர் மதிப்பீட்டில் இல்லை என்பதை உணர்வதே சுயமரியாதை. சேமிப்பு இல்லை என வருத்தப்படாதே. கடன் இல்லை என்று சந்தோஷப்படு. நீ செல்லும் பாதையில் 1000 தடைகள் வரலாம். ஆனால் நீ செல்ல வேண்டிய இடம் மட்டும் மனதில் உறுதியாக இருக்க வேண்டும். யாரையும் தெருவில் கிடக்கும் காகிதமாக நினைத்து விடாதே. நாளை அது பட்டமாக பறந்தால் நீயும் சற்று நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். உங்களை வெறுப்பவர்களுக்கு கேள்வியாயிருங்கள், உங்களை நேசிப்பவர்களுக்கு விடையாயிருங்கள். அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை. எவரையும் எக்கணமும் எதற்காகவும் சார்ந்திருக்காதே. வெளிச்சம் இல்லையேல் நிழல் கூட துணைக்கு வராது. மரியாதை இல்லாத இடத்தில் கிடைக்கும் கறி சோற்றை விட அன்பு உள்ள இடத்தில் கிடைக்கும் கஞ்சி மேலானது. ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றுமில்லை. இனி அடுத்தவரிடம் எச்சரிக்கையாய் பழக ஓர் அலாரம். தந்தையின் போராட்டங்கள் மகளின் வாழ்க்கையை வண்ணமாக்குகிறது. பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டி கொடுப்பது மட்டுமே. முடிந்த பிரச்சனைகளுக்காக வருந்தாமல் வரும் காலத்தை துணிந்து எதிர்கொள். எதிரில் எதிரிகள் இல்லை என்று கர்வம் கொண்ட நேரத்தில் காலடியிலேயே துரோகிகள் இருப்பதை உணரத் தவறிவிடுகிறோம் நம் வாழ்க்கையில். நீ போக வேண்டிய இடத்திற்கு 3 மணி நேரம் கூட முன்கூட்டியே சென்று விடலாம். ஆனால் 1 நிமிடம் கூட பின்தங்கிவிடக் கூடாது. உண்மையானவர்களுக்கும் அன்பு உடையவருக்கும் யாரும் அஞ்ச தேவையில்லை. பலவற்றை கேளுங்கள், ஒரு சிலவற்றை மட்டும் பேசுங்கள். மனைவி வழியில் பிடுங்கியதை மகள் வழியில் பறிகொடுப்பாய். வரதட்சணை. பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை. ஆனால் நாம் ஆடாயிருக்கும் பட்சத்தில் நரிகளுக்காக வருந்துவது என்பது முட்டாள்தனம். ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றிவிட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோமே என எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம். உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை.